அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சதுக்கு அப்புறம் பீப்புள் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற வேடிக்கை பாக்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா வந்துட்டாங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு அந்த பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல. செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்ட்ல நடந்த மிகப்பெரிய ஒஸ்டான ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படின்னா அது செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் தான். இந்த டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சோவியத் யூனியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்னாலதான் இந்த டிசாஸ்டர்னால ஏற்பட்ட பாதிப்புகள்ங்கிறது அதிகமாகுது. அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? இந்த செர்னோபில் மட்டும் இல்ல, இந்த செர்னோபிலுக்கு முன்னாடி சோவியத் யூனியன்ல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து நடந்துச்சு. அந்த டிசாஸ்டர் நடக்கும் போதும் இந்த சோவியத் கவர்மெண்ட் வந்து இதே மிஸ்டேக் தான் பண்ணாங்க. அந்த மிஸ்டேக் என்னங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ். நான் காஜா நவாஸ். சோவியத் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், ப்ரொடக்ஷன்ஸா இருக்கலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், பிரஸ்ஸா இருக்கலாம். சோ எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் வச்சிருப்பாங்க. சோ அது பிரைவேட் கண்ட்ரோலுக்கு ஒருபோதும் வராது. இந்த ஒரு ஐடியாலஜினால கவர்மெண்ட் கிட்ட தான் பிரஸ்னுடைய கண்ட்ரோல் இருக்கு. செர்னோபில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருக்கு. இந்த உக்ரைன் வந்து முன்னாடி சோவியத் யூனியனுடைய ஒரு பார்ட்டா தான் இருந்துச்சு. இந்த செர்னோபில்ல தான் ஏப்ரல் 26, 1986ல ஒரு டிசாஸ்டர் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல, அதாவது ரியாக்டர் 4ல நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ரியாக்ஷன் வந்து அன்கண்ட்ரோலபிள் ஆகி அந்த ரியாக்டர் 4 வந்து வெடிச்சது. வெடிச்சதனுடைய விளைவா அட்மாஸ்பியர்ல ரேடியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஹிரோஷிமால விழுந்த அந்த அட்டாமிக் பாம் விட 400 மடங்கு அதிகமான ஒரு எஃபெக்ட் இந்த ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிசாஸ்டர் வந்து 26ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. சோ இந்த 27ஆம் தேதி கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கழிச்சுதான் இந்த சோவியத் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களை எவாக்குவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும் தான் இவங்க வந்து எவாக்குவேட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனால் நிலைமை வந்து ரொம்ப மோசமாகுது. அந்த ரேடியேஷன் வந்து எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்வீடன்ல கூட இந்த ரேடியேஷனுடைய தாக்கம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த ரேடியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் சோவியத் கவர்மெண்ட் வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா ஆக்கல. சோ அவங்களுக்குள்ளே மூடி மறைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைம்ல கோல்ட் வார் வேற என்ன செஞ்சுட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு. சோ இது வெளியே தெரிந்தால் யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே மறைச்சிடுறாங்க. மக்கள் மத்தியிலும் இதை வந்து பெருசா ஸ்ப்ரெட் பண்ணல. ஏன் அப்படின்னா, அந்த பிரஸ் அப்படிங்கிறது, பத்திரிகை அப்படிங்கிறது, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இல்ல. அப்ப எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மறைச்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சதுக்கு அப்புறம் பீப்புள் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற வேடிக்கை பாக்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா வந்துட்டாங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு அந்த பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏப்ரல் 28, 1986 தான் ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்மார்க் பவர் பிளான்ட் அப்படிங்கிற பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அட்மாஸ்பியர்ல ஏதோ ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ அவங்க தரவா அவங்களுடைய பவர் பிளான்ட்ல எல்லாத்தையுமே வந்து செக் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய பவர் பிளான்ட்ல எந்த விதமான ஒரு லீக்கேஜஸ்மே கிடையாது. அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, யூரோப்ல தான் எங்கேயோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சோ இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் எது நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்ணி ஃபைனலா செர்னோபில்ல இருந்தா இந்த ரேடியேஷன் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க ஃபைன் பண்ணி இதை இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்குறாங்க. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல ரஷ்யாவை எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது செர்னோபில்ல மட்டும் இல்ல, உக்ரைன்ல மட்டும் இல்ல, யூரோப்னுடைய மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இந்த ரேடியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால யூரோப்ல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ரேடியேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனாலே அவங்க வந்து கேன்சர்னால அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. இந்த செர்னோபில் டிசாஸ்டர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கிஸ்டைன் நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒண்ணும் நடந்திருக்கு. இதையும் ரஷ்யா வந்து திட்டமிட்டு மறைச்சாங்க. செப்டம்பர் 29, 1957ல கிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய மாய ப்ரொடக்ஷன் அசோசியேஷன் அப்படிங்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து நடக்குது. இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் மாதிரி இல்லாம சோ இதனுடைய வேஸ்டேஜஸ்ல இருந்து இங்க ரேடியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வேஸ்டேஜஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ண ஏரியால வந்து கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால அங்க ஹீட் அதிகமாகி அதுல இருந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வேஸ்ட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ரேடியேஷன் அதிக அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது. கிட்டத்தட்ட 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த ரேடியேஷனால அஃபெக்ட் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அந்த வாட்டர் ரிசோர்சஸ் அஃபெக்ட் ஆகுது. பீப்புள் வந்து அதிக அளவுல இந்த ரேடியேஷனால அஃபெக்ட் ஆறாங்க. இத வந்து சோவியத் யூனியன் வந்து எந்த விதத்திலையும் வந்து வெளியே விடவே இல்லை, அதை மறைச்சே வச்சிடறாங்க. எப்ப இந்த விஷயம் வெளியே வருது அப்படின்னா, இந்த மாய் ப்ரொடக்ஷன் அசோசியேஷன்ல ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ஜோரஸ் மெட்வடேவ், இவர் தான் வந்து வெளியே கொண்டு வராரு.
இவர் 1979ல ஒரு புக் எழுதுறாரு. நியூக்ளியர் டிசாஸ்டர் இன் யூரல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. இவர் வந்து சோவியத் யூனியன்ல இருக்கும்போது இதை எழுதல. இவர் யூகேக்கு போயிடுறாரு. யூகேக்கு போனதுக்கு அப்புறம் 1979ல இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேர்ல்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சோவியத் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இந்த சோவியத் வந்து பிரஸ் தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இல்லாம போயிருது. கவர்மெண்ட் பத்தியோ கவர்மெண்ட் பாலிசிஸ் பத்தியோ கவர்மெண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அதை பத்தியோ கிரிட்டிசைஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற வேல் லெவல்ல என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இம்பாக்ட இந்த செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்து ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் தான் மிக்கேல் கார்பச்சேவ் வந்து என்ன பண்றாருன்னா கிளாஸ்நாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராரு. இந்த கிளாஸ்நாஸ்ட் அப்படின்னாலே ஓப்பன்னஸ் அப்படின்ட்டு ஒரு பொருளை கொடுக்கலாம். அதாவது வெளிப்படை தன்மையா இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இனிமேல் இந்த கவர்மெண்ட் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டை பத்தி இனிமேல் பீப்புள் வந்து எந்த விதத்திலும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசலாம், அவங்களுடைய பாலிசிஸை பத்தி பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் மக்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிசத்துல இருந்து இந்த ரஷ்யா வந்து வெளியே வந்து முழுக்க முழுக்க கேபிட்டலிசம் பேசுற ஒரு கண்ட்ரியா மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியா நிறைய நம்ம வேல்ல நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.